ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நைட்டு 11 மணி. எங்கடா எல்லாரும் வந்து ரெடி ஆயிருக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோல நீங்களே பார்ப்பீங்க. போலாம் போலாம் வாங்க. உன்னை காமிச்சாச்சு. போலாம். போய் இறக்கிவாங்க. சாத்திட்டு இதே சாத்திட்டு வாங்க. இந்த லைட்டு எறிட்டுமா? கோயிலுக்கு போறோம், சாமி கோயிலுக்கு. ஆமாங்க, நம்ம பாப்பா சொல்ற மாதிரி நம்ம கோயிலுக்கு தான் போறோம். அதுவும் இந்த 12 மணிக்கு எந்த கோயிலுக்கு அப்படின்னா கருப்புசாமி கோயிலுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தசாம பூசைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவ்வளோ ஈஸியா அதை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கருப்புசாமி கோயில்ல மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சில கோயில்ல தான் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷலா அனுமதி வாங்கி எடுத்து போட்டிருக்கோம். ஃபுல்லா பாருங்க, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இதுதாங்க கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துல பவானில இருந்து கவுந்தப்பாடி போற ரோட்ல வந்து சேவாக்கவுன்னூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, கருப்பனை அழைக்க போறாங்க. அவரு வந்து உள்ள இறங்குறது வந்து அப்படியே நம்மளுக்கு கண்கூடா தெரியும். அந்த மாரி இருக்கும் பாருங்க இப்ப. வடமுகத்துல இருந்து அழைக்கிறாங்க தென்முகத்துக்கு. இப்ப பாருங்க உள்ள இறங்குவாரு. இதா பாருங்க. நாங்க வரும்போதே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் சாமிய பத்தி சொல்லிர்றேன். இது வந்து உதிர கருப்பு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. உதிர கருப்பு சாமி அப்படின்னா, பச்சை ரத்தம் குடிக்கிற கருப்பு சாமி அப்படிம்பாங்க. அதாவது ஆடு, கோழி பலியிட்டு சாமிக்கு பச்சை ரத்தம் குடுப்பாங்க. அர்த்தசாம பூசை தான் இன்னைக்கு போட போறாங்க. அர்த்தசாம பூசைனா மிட் நைட்ல தான் வந்து பூசை போடுவாங்க. இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் அமாவாசை அன்னைக்கு நைட்ல போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து பூசை போடுவாங்க. மிச்சம் இருக்கிற 9 மாசத்துல வந்து 1 மாசம் வந்து கெடா விருந்து, அது ஊர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போடுவாங்க. அது மாசி மாசம். பௌர்ணமிக்கு போடுவாங்க. அந்த மாசம் மட்டும் அமாவாசைக்கு போட மாட்டாங்க. மத்த இருக்கிற எல்லா மாசம் வந்து பகல்ல தான் நடக்கும். இந்த ஆடி டூ ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அர்த்தசாம பூசை சாமிக்கு போடுவாங்க. மாசி மாசம் பௌர்ணமி அப்போ போடுற கெடா விருந்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 பேத்துக்கு மேல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாரி பூசாரி சொன்னாப்படி. அப்ப எத்தனை கெடாய் வெட்டுவாங்கன்னு பாருங்க. இது வந்து பக்கத்து ஊர்ல இருந்து, வெளியூர்ல இருந்து, எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த சாமி வந்து ரொம்ப சக்தியுள்ள சாமி அப்படிங்கிற மாரி எல்லாருமே கும்புறவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது நீங்க இப்போ ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு 2 மடங்கா நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிட்டா கூட 2, 3 வீடு கட்டலாம். அந்த அளவுக்கு வந்து சாமி வந்து அருள் தருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நல்லா சக்தி உள்ள சாமி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த அரளி செடிக்கு பூஜை பண்றாங்க பாத்தீங்களா? இதுல வந்து ஒரு சப்தகன்னி குடி இருக்குங்கிற மாரி நம்புறாங்க எல்லாரும். அதாவது இந்த ஏரியாவுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டதாகவும், அது வந்து இந்த செடியில குடி இருக்கிறதாகவும் நம்புறாங்க. அப்புறம் இங்க வந்து வைக்கிறாங்க பாருங்க. இது வந்து வீச்சருவாள். நம்ம கருப்புசாமியோட வீச்சருவாள். இது 2 அருவாள் இருக்கு. இதை விட பெருசா இங்க 2 அருவாள் இருக்கு பாருங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 10 அடி இந்த 2 அருவாளும். இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும். ஆளெல்லாம் அதெல்லாம் டைம்லலாம் கோயிலுக்கு போய் பார்த்தோம்னா அப்படியே மிரண்டு போயிடணும், அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மாசனம், வேங்கை சிம்மாசனம். இதுல வந்து பட்டாக்கத்தி பாருங்க, லைனா அடுக்கியிருக்காங்க பாருங்க. அது மேல தான் வந்து கருப்புசாமி வந்து உட்காந்து அருள் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு தோரணையா உட்காருவாரு. பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு மிரட்டலா இருக்கும். இப்போ நீங்க பார்க்குறது தான் வந்து உதிர கருப்பசாமி. இவருக்கு தான் இப்போ வந்து படையல் பூசை நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட மாட்டாங்க. அதுவும் சுத்தமா லேடீஸ் எல்லாம் சுத்தமா பார்க்கவே முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து முன்னாடி மூடியிருப்பாங்க, திரை கட்டியிருப்பாங்க. ஆண்களுமே ஒரு சிலர் மட்டும் தான் வந்து உள்ள இருக்காங்க. அப்புறம் நான் வந்து எடுக்கணும், இப்போ எங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காக என்னையும் உள்ள வர சொன்னாங்க. அதுவும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னாங்க. உள்ள போய் எடுக்கிறோம். இப்போ பாருங்க, சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொட்டுறாங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு பொருளாக வைக்க போகிறாங்க பாருங்க. இது வந்து எல்லாருனாலையும் பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள இருந்து ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. இப்போ பாருங்க, நாட்டு கோழி கொண்டு வந்து சாமிக்கு வைக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃபுல்லாக அடுக்கி இந்த லைன் பூரா ஒரு 4-5 கோழி அடுக்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு, கருப்புசாமிக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும், அதனால கருவாடு வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்காக பலியிட்டது. அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் காட்டக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து அதை காட்டலை. இதெல்லாம் முதல்ல சாமிக்காக பலியிட்டது. அதை வந்து முடி எடுத்து செஞ்சு இந்த மாதிரி வந்து சாமிக்கு படையல் போடுறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிடிச்ச நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சாராயம் அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க கருப்பு சாமிக்கு பிடிக்கும்னு. இப்போ அலங்காரம் முடிஞ்சு திரையை திறக்கும்போது பாருங்க, லைட்டெல்லாம் மிஞ்ச மிஞ்சி எரியும். ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. இப்போ வந்து சாமிக்கு பூஜை போடுற நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணி. 12 மணிக்கு பாருங்கள் எத்தனை கூட்டம்னு கோயிலுக்கு. இதுவும் நட்டு காட்டுக்குள் இருக்குது, முன்னாடியெல்லாம் கிடையாதுங்க. உள்ளே வரணும், சுற்றி பயங்கர இருட்டாக இருக்குது. பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சாமி கோயிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாமியெல்லாம் இருக்குது. விநாயகர், கன்னிமார், அப்புறம் ராகுகேது வந்து ஆயமரத்துக்கு அடியில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பெரிய காண்டி அம்மன், இந்த மாதிரி எல்லா சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு சாமி, உதிர கருப்பு சாமிக்கு வந்து படையல் போடும்போது எல்லா சாமியும் வாழலையை வச்சு கவர் பண்ணி மூடிடுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து சூரசாமி, அதனால் வந்து மற்ற சாமியெல்லாம் சைவ சாமி, இது வந்து அசைவ சாமி இல்லை. அதனால் இதுக்கு படையல் போடும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ಅರಳಿ 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 இந்த மாதிரி தாங்க ரொம்ப நிறையா பேர் உக்காந்து பொறுமையாக, சாமிக்கு பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, தூரமாக தான் உட்காந்துருக்கணும், சாமியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து அருள் வாங்கிட்டு போகிறாங்க. அது இந்த டைமுக்கு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சிட்டுக்குட்டியை கூப்பிட்டு முதல்ல வந்து பொண்ணு கையில் தான் வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு எங்கள் சிட்டுக்குட்டியை ரெண்டையும் கூப்பிட்டு ஆரம்பித்தாங்க. கறி விருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணி. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா சாமி அருள்வாக்கெல்லாம் சொல்லி அப்புறம் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி இதில் வந்து மட்டனு, சிக்கனு சாமிக்கு பலி கொடுத்ததில் வந்து நம்மளுக்கு வந்து கறி விருந்து செஞ்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம கோயிலில் எந்த கோயிலுமே தான் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் கூட நம்ம இவ்வளோ சிம்பிளாக செஞ்சோம்னா அப்படி சூப்பராக வராது. அந்நேரத்துக்கு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் குட்டியே வந்து ஒரு தட்டு தனியாக வாங்கி உட்காந்து அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா பாருங்கள். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2:30 மணிக்காட்ட வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வீடு வந்து சேர்த்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இந்த மாதிரி நைட் டைமில் கும்பிட்ற சாமி எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.